யோன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி புதுக்கோட்டை 5ஆம் வகுப்பு தமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, இந்த வகுப்பில் பாடம் 6 கங்கை கொண்ட சோழபுரம் அந்த பாடத்தோட புத்தக பயிற்சிகளை பார்க்க போகிறோம். பக்க எண் 38. முதல் பயிற்சியை பாருங்கள். தொடரில் அமைத்து எழுதுக, அதாவது வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது. முதல் வினாவை பாருங்கள். வெற்றி. வெற்றி அப்படிங்கிறதுக்கு ஒரு தொடர் அமைக்க போகிறோம். தோல்வியே வெற்றியின் முதற்படி. தோல்வியே வெற்றியின் முதற்படி. ரெண்டாவது வினா பாருங்கள். நாகரிகம். நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தொடர். நாகரிகம் என்பது மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையே உள்ள இடைவெளியாகும். நாகரிகம் என்பது மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையே உள்ள இடைவெளியாகும். மூன்றாவது வினா பாருங்க. உழவு தொழில். உழவு தொழில். மனித சமுதாயத்தை வாழ்விப்பதே உழவு தொழில். மனித சமுதாயத்தை வாழ்விப்பதே உழவு தொழில். அடுத்து நான்காவது வினா பாருங்க. கலை அழகு. கலை அழகு. ஓவியம் கலை அழகு பொருந்தியது. ஓவியம் கலை அழகு பொருந்தியது. அடுத்து ரெண்டாவது பயிற்சியை பாருங்கள். உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. உரைப்பகுதியை நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. அரசர்க்குரிய அங்கங்களுள் தலை சிறந்தது படை. படைத்திறத்தால் அரசன் உட்பகையை அழிப்பான், புறப்பகையை ஒழிப்பான். முன்னாளில் தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்னும் நாற்படையுடைய அரசன் மிகச் சிறந்தவனாக மதிக்கப் பெற்றான். நால்வகை படைகளுள் ஏற்றமும் தோற்றமும் பெற்றது யானைப்படை. போர்க்களத்தில் வீறு கொண்டு செம்போர் விளைப்பதும் மாற்றார்க்குரிய மாட மதில்களை தாக்கி தகர்ப்பதும் யானைப்படையே. வலிமை சான்ற அழகிய யானை பட்டத்து யானை என்று பெயர் பெற்றது. உயர்ந்த மேனியும் ஓங்கிய நடையும் சிறந்த கொம்பும் பரந்த அடியும் சிறிய கண்ணும் செந்நிற வாயும் உடைய யானையே அப்பதவிக்கு உரியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதாவது இந்த உரை பகுதியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரசர்க்குரிய முக்கியமானது, அவர்களோட அங்கங்களில் சிறந்ததாக கருதப்படுறது படை. அந்த படை மூலமாக தான் அரசன் உள்ள, அதாவது தன்னோட நாட்டுக்குள்ளே உள்ள பகையை அழிப்பான். வெளியில் உள்ள யாராவது போர் தொடுக்க வராங்க அப்படின்னா அந்த பகையையும் ஒழிப்பான். அதாவது முன்னாடி 4 படைகள் சிறந்ததாக இருந்துச்சு. தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. இந்த 4 வகை படைகள்லையும் ரொம்ப சிறப்பானது எந்த படை அப்படின்னா யானைப்படை. ஏன்னா போர்க்காலத்தில் யார் எவ்வளோ பெரிய படைகளே வந்தாலும் தன்னோட கோட்டையை பாதுகாக்கிறது, இன்னொரு கோட்டையை தாக்கி அழிக்கிறதும் இந்த யானைப்படை தான். இந்த யானையை வலிமை சான்ற அழகிய யானை, பட்டத்து யானை அப்படின்னு சிறப்பு பெயர்களால் கூப்பிடுவோம். சரியா? இந்த யானைக்குரிய பதவியாக சிறந்ததுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயர்ந்த மேனி, அதோட உடல், அதோட நடை, அதோட கொம்பு, அந்த தந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அது, அதோட கால் அடி, அதோட கண், அதோட வாய், இது எல்லாமே அந்த யானை பதவிக்கு உரியதாகவே தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரியா? இதில் மாற்றார் அப்படின்னு நம்ம சொல்கிறது யாரை சொல்லுவோம் அப்படின்னா பகைவரை சொல்லுவோம். சரியா? இப்போ வினாவை பார்ப்போம். 4 வகை படைகள் யாவை? 4 வகை படைகள் என்னென்ன சொன்னோம்? தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. அடுத்து 4 வகை படைகளுள் ஏற்றமும் தோற்றமும் பெற்றது எது? 4 வகை படைகளில் தோற்றமும் ஏற்றம் பெற்றது எது? யானைப்படை. அடுத்து மாற்றார் என்னும் சொல்லின் பொருள். மாற்றார்னா பகைவர். உரை பகுதியில் இடம்பெற்ற வர்ணனை சொற்கள் நிறைய இருக்குது. இந்த உட்பகையை அழிப்பான், புறப்பகையை ஒழிப்பான், ஏற்றமும் தோற்றமும், அழகிய யானை, பட்டத்து யானை, இந்த உயர்ந்த மேனியும் ஓங்கிய நடையும், இது எல்லாமே வர்ணனை சொற்கள் தான். அடுத்து காலாட்படை இச்சொல்லை பிரித்து எழுதுக. காலாட்படை அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணும் அப்படின்னா காலால் கூட்டல் படை அப்படின்னு பிரிக்கலாம், கால் கூட்டல் ஆள் கூட்டல் படை அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? இப்போ விடைகளை ஒரு தடவை பாருங்கள்.
நால்வகை படைகள்: தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. நால்வகை படைகளுள் ஏற்றமும் தோற்றமும் பெற்றது யானைப்படை. மாற்றார் என்னும் சொல்லின் பொருள் பகைவர். அந்த வர்ணனை சொற்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? உட்பகையை அழிப்பான், புறப்பகையை ஒழிப்பான், ஏற்றமும் தோற்றமும், அழகிய யானை, பட்டத்து யானை, உயர்ந்த மேனியும் ஓங்கிய நடையும், சிறந்த கொம்பும் பரந்த அடியும், சிறிய கண்ணும் செந்நிற வாயும். அடுத்து காலாட்படை அப்படிங்கிறத பிரித்து எழுதும்போது கால் கூட்டல் ஆள் கூட்டல் படை அப்படின்னு பிரிக்கலாம், காலால் கூட்டல் படை அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? இப்போ அடுத்த பயிற்சியை பாருங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதல் வினா பாருங்க. மக்களுக்கு உரிய பண்பில்லாதவர் டேஸ் போன்றவர் என வள்ளுவர் கூறுகிறார். மக்களுக்குரிய பண்பில்லாதவரை என்ன சொல்லுவோம்? மரம்னு சொல்லுவோம். மரத்தை போன்றவர். சரியா? அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் டேஸ் என்று புலவர்களால் போற்ற பெற்றது. கங்கை கொண்ட சோழபுரத்தை என்னன்னு சொன்னாங்க புலவர்கள்? கங்காபுரி. அடுத்து கம்பை குறிக்கும் வீரக்கலை. கம்பை குறிக்கும் வீரக்கலை எது? சிலம்பம். சரியா? இப்போ அடுத்த பயிற்சியை பாருங்கள். பிற மொழி சொற்களையும் பேச்சு தமிழையும் நீக்கி சரியாக எழுதுக. எடுத்துக்காட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். டுமாரோ ஈவினிங் என் சிஸ்டர் ஊருக்கு போவா. அதாவது டுமாரோ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நாளை. ஈவினிங் அப்படின்னா மாலை. சிஸ்டர்னா தங்கை. போவா அப்படின்னு சொல்கிறது வந்து செல்வாள், பேச்சு தமிழ். இப்போ நாளை மாலை என் தங்கை ஊருக்கு செல்வாள். சரியா? இப்போ அதே மாதிரி ரெண்டாவது நான் பாருங்கள். ஷேர் ஆட்டோவில் 5 பேசஞ்சர் இருக்காங்க. அதாவது ஷேர் ஆட்டோ அப்படிங்கிறதுக்கு தமிழில் பகிர்வு தானியங்கி. சரியா? அதில் 5 அப்படின்னா 5, பேசஞ்சர் அப்படின்னா பயணிகள், இருக்காங்க அப்படின்னா இருக்கிறார்கள். அப்போ பகிர்வு தானியங்கியில் 5 பயணிகள் இருக்கிறார்கள். சரியா? என் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேராக இருக்குது. வாஷிங் மிஷின் அப்படின்னா சலவை செய்யும் இயந்திரம், துணி துவைக்கும் இயந்திரம் சொல்கிறோம் இல்லையா? அது. ரிப்பேராக அப்படின்னா பழுதாக, இருக்குது அப்படின்னா இருக்கிறது. அப்போ என் வீட்டில் சலவை செய்யும் இயந்திரம் பழுதாக இருக்கிறது. சரியா? இப்போ அடுத்த பயிற்சியை பாருங்கள். பொறுத்துக. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொடர் வண்டி, மிதிவண்டி, தானியங்கி, இருசக்கர வண்டி, மகிழுந்து. சரியா? இந்த அடுத்த பக்கத்தில் வந்து ஆட்டோ, 2 வீலர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு இதுக்கும் தமிழ் சொல்ல தான் இங்கிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோமா? முதல்ல தொடர் வண்டி. தொடர் வண்டினா எது? ட்ரெயின் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான். அதுக்கடுத்து மிதிவண்டி, சைக்கிள், தானியங்கி, ஆட்டோ. அடுத்து இருசக்கர வண்டி, 2 வீலர் சொல்கிறோம் இல்லையா? பைக். அது. அடுத்து மகிழுந்து, கார். சரியா? அப்போ இந்த பயிற்சி புரிஞ்சா அடுத்த பயிற்சியை பாருங்கள். பாடலை நிறைவு செய்க. திருவிழாவாம் திருவிழா, எங்கள் ஊர் திருவிழா, ஊர் கூடும் திருவிழா, உரியடிக்கும் திருவிழா. திருவிழாவில் என்ன ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. இந்த கரகாட்டம், கும்மி ஆட்டம் அந்த மாதிரி உள்ள நிறைய விழாக்கள் மாதிரி செய்வாங்க. சரியா? இப்போ பாடலை நம்ம நிறைவு செய்வோம். பாடி ஆடும் திருவிழா, பண்பை வளர்க்கும் திருவிழா. அந்த பண்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஒன்று கூடுறது. அங்கே தான் ஒற்றுமை அப்படிங்கிறதும் இருக்கும், அன்பு அப்படிங்கிறதும் இருக்கும். பாசம் மிகு திருவிழா, அன்பு அதிகமானது. உழவு இணையும் திருவிழா. சரியா? இப்போ இப்படி பாடலை நிறைவு செஞ்சுருக்கோம். இப்போ அடுத்த பயிற்சியை பாருங்கள். கீழ்காணும் குறட்பாக்களில் உள்ள சொற்களை பின்வருமாறு அட்டவணைப்படுத்துக. அதாவது உயிரெழுத்து இந்த திருக்குறளில் எந்த திருக்குறளில் உயிரெழுத்து இடம்பெறலை, மெய்யெழுத்து எதில் இடம்பெறலை அப்படிங்கிறத தனித்தனியாக பிரிக்கணும். முதல்ல நான் திருக்குறளை வாசிக்கிறேன், கவனிங்க. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார், பண்பு பாராட்டு உலகு. சரியா? அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல், இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. சரியா? இப்போ இதில் உயிரெழுத்து இடம்பெறாத சொற்கள். சரியா? முதல் திருக்குறளில் பாருங்கள். நயனோடு, அதில் உயிரெழுத்து இல்லை. நன்றி அப்படிங்கிறதுலையும் உயிரெழுத்து இல்லை. அடுத்து வேறு என்னென்ன சொற்கள்னு பார்ப்போமா? புரிந்த, பயனுடையார், பண்பு பாராட்டும், இது எல்லாத்துலேயுமே உயிரெழுத்துக்கள் இல்லை. சரியா? அடுத்து ரெண்டாவது திருக்குறள் உள்ளதில் குடிப்பிறத்தல்,
வழக்கு. இது எதுலேயுமே உயிரெழுத்து இடம்பெறலை. சரியா? அடுத்து மெய் எழுத்து இடம்பெறாத சொற்கள் என்னென்ன இருக்குது? நயனோடு அப்படிங்கிறதுலையும் இல்லை, உலகு அப்படிங்கிறதுலையும் இல்லை. மற்ற எல்லாத்துலேயுமே மெய் எழுத்துக்கள் இருக்குது. அப்போ மெய் எழுத்து இடம்பெறாத சொற்கள் நயனோடு, உலகு. சரியா? இப்போ அடுத்த பயிற்சியை பாருங்கள். நிறுத்தற்குறிகளை அறிந்து கொள்வோம். முதல்ல உள்ள நிறுத்தற்குறி அதாவது காற்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி, உணர்ச்சிக்குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி. காற்புள்ளி அப்படின்னா ஒரு தொடரில் பல பொருள்கள் அடுக்கி வரும்போது குறிப்பிடுறது. சரியா? மா, பலா, வாழை இப்போ 3 இது இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு அந்த காற்புள்ளியை போடுவோம். அடுத்து அரைப்புள்ளி அப்படின்னா ஒரு எழுவாயில் பல பயனிலைகள் வரும்போது ஒவ்வொரு பயனிலையோட இறுதியிலையும் இந்த அரைப்புள்ளியை போடுவோம். சரியா? காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை. இது அதாவது ஒரு எழுவாய் ஒரு பயனிலை. அப்போ அதுக்கு முடிச்சிருக்கும். அடுத்து இன்னொரு பயனிலை இதில் வருது, வாளை பிடித்தல் தாழ்மை. அதனால. சரியா? அடுத்து முற்றுப்புள்ளி. ஒரு தொடர் மூச்சு பெற்றதை உணர்த்துறதுக்காக குறிப்பிடுறது தான் இந்த முற்றுப்புள்ளி. ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது. அடுத்து வினாக்குறி. ஒரு தொடர் வினாவா, அதாவது வினாப்பொருளை தரும்போது இந்த வினாக்குறியை நம்ம போடுறோம். உணர்ச்சிக்குறி நம்ம உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக இந்த உணர்ச்சிக்குறி. அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி ஒரு தொடரில் இப்போ நூல் பெயரோ இல்லை கட்டுரை பெயரோ பழமொழியோ இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒற்றை மேற்கோள் குறி போடுவோம். அடுத்து இரட்டை மேற்கோள் குறி எதுக்கு போடுவோம் அப்படின்னா ஒருத்தர் கூறினதை நேர்கூற்றாக கூறும்போதோ இல்லை நம்ம அதை மேற்கோளாக பயன்படுத்தும் போதோ அழுத்தி நம்ம சொல்லும்போதோ அதுக்கு இரட்டை மேற்கோள் குறி போடுவோம். சரியா? இந்த பாடத்தோட புத்தக பயிற்சிகள் உங்களுக்கு புரிஞ்சா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.